செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாவலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய அவதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 22ஆம் தேதி ஜனவரி 7/1/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் ஏகாதசி திதி. இன்றைய ஏகாதசி திதி இரவு 12:46 வரை இருக்கிறது. அதன் பிறகு துவாதசி திதி வருகிறது. இன்றைய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம். இரவு 10:08 வரை விசாகம் நட்சத்திரம். அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். சூலம் நாம் யோகம். பவகரணம் நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. விசாகமும் அனுஷம் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது மரணயோகம் ஆக வேண்டியதால் நாள் முழுதுமாக 60 நாளிகை மரணயோகமாக இருக்கிறது. இன்றைய ஏகாதசிக்கு உற்பத்தி ஏகாதசி என்று கூறுவார்கள். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. இன்றைய ஏகாதசிக்கு உற்பத்தி ஏகாதசி என்று பொருள். உற்பத்தி ஏகாதசி என்றால் முரண் என்னும் அசுரனை கொள்வதற்காக மகாவிஷ்ணு தன்னுடைய உடலிலிருந்து ஒரு கன்னிகையை உற்பத்தி செய்தார். அந்த கன்னிகைக்கு ஏகாதசி என்று பெயரிட்டால், அந்த கன்னிகை மூலமாக முரண் என்னும் அசுரனை மகாவிஷ்ணு கொன்றார். அதனால் அந்த பெருமாளுக்கு முராரி என்ற பெயர் ஏற்பட்டது. தன்னுடைய உடலிலிருந்து முரண் என்னும் அசுரனை கொள்வதற்காக ஒரு கன்னிகையை உற்பத்தி செய்தனால் இந்த ஏகாதசிக்கு உற்பத்தி ஏகாதசி என்று பெயர் வழங்கப்பட்டது. இன்றைய தினத்தில் உற்பத்தி செய்கின்ற, அதாவது பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்கிறவர்கள் பெருமாளை வழிபாடு செய்தால் நல்ல முன்னேற்றம், சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் புது புது எண்ணங்கள், புது புது யுக்திகள் உற்பத்தியாகி நமக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் விருத்தி ஏற்படும். தொழில் விருத்திக்காக நல்ல யுக்திகள், நல்ல யோசனைகள் நமக்கு கிடைக்கும் என்றிருக்கிறது. இன்றைய தினம் பெருமாளை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு அவருடைய உயரத்துக்கு ஏற்றபடி பெரிய துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து நாளைய தினம் சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 23ஆம் தேதி ஜனவரி 8/1/2024 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று துவாதசி திதி. அன்றைய துவாதசி திதி இரவு 11:56 வரை இருக்கிறது. அதன் பிறகு திரையோதசி திதி வருகிறது. திங்கட்கிழமை அனுஷம் நட்சத்திரம். அன்றைய அனுஷம் நட்சத்திரம் இரவு 10:03 வரை. அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். கண்டம் நாம் யோகம். கௌளவகரணம் நேத்திரம் 0 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. அனுஷமும் கேட்டையும் திங்கட்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே திங்கட்கிழமை என்று நாள் முழுவதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் காஞ்சி மகா பெரியவாள் ஆராதனை. அகண்ட துவாதசி என்று கூறுவார்கள். அன்றைய துவாதசிக்கு அகண்ட துவாதசி என்று கூறுவார்கள். ஒரு துவாதசிக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. அந்த துவாதசிக்கு அகண்ட துவாதசி. அன்றைய தினம் பெருமாளை வழிபாடு செய்துவிட்டு அகண்ட தீபம் ஏற்ற வேண்டும். அதாவது மிகப்பெரிய தீபம் ஏற்ற வேண்டும். ஒரு நாள் முழுதுமாக எரியும்படி பெரிய தீபத்தை ஏற்ற வேண்டும். அவ்வாறு செய்தால் நிலையான ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகிறது. அன்றைய தினம் அகண்ட துவாதசி. விஷ்ணுவை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் சுபநாள். நல்ல காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் மார்கழி மாதமாக இருந்தாலும் தேய்பிரையாக இருந்தாலும் அனுஷம் நட்சத்திரமாக இருப்பதனால் அனுஷம் நட்சத்திரத்தின் தேவதை நட்பு தேவதை. ஆகவே அன்றைய தினத்திலே திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு முதலாக மாப்பிள்ளை பெண் இருவரும் பேசிக்கொள்வதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. புதிய நண்பர்கள் உறவினர்களை தேடுவதற்கு ஏற்ற தினமாகவும் அன்றைய தினம் அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டிலும், பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிலும் உணவு அருந்துவதற்கும், நாமகரணம் என்று சொல்லக்கூடிய பெயர் சூட்டு விழா நடத்துவதற்கும், வளைகாப்பு சீமந்தம் செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் 8ஆம் தேதி அன்று திங்கட்கிழமை என்று ஒரு நல்ல நாள், சுப நாள். நல்ல காரியங்கள் தாராளமாக செய்யலாம். அடுத்து செவ்வாய்க்கிழமை சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 24ஆம் தேதி ஜனவரி 9/1/2024 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று திரையோதசி திதி. அன்றைய திரையோதசி திதி இரவு 10:25 வரை இருக்கிறது. அதன் பிறகு சதுர்தசி திதி. அன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். இரவு 9:11 வரை கேட்டை நட்சத்திரம். அதன் பிறகு மூலம் நட்சத்திரம். விருத்தி நாமயுகம். கரசீகரணம். நேத்திரம் 0 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. கேட்டையும் செவ்வாய்க்கிழமையும் சேரும் போது மரணயோகம்.
மூலமும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது அமிர்த யோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று இரவு 9:11 வரை மரண யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் பிரதோஷம். செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் சேர்ந்தால் அதற்கு பேர் ருண விமோச்சன பிரதோஷம் என்று கூறுவார்கள். கடன் சுமை தீர்ப்பதற்கான பிரதோஷம் என்று பொருள். நம்முடைய பிறவி கடன்கள் தீர்ப்பதற்காக சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற பிரதோஷமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்தால் கடன் சுமைகள் தீரும். நம்முடைய கையில் இருக்கின்ற ஒரு சிறு தொகையாவது கடன் தீர்ப்பதற்காக அன்றைய தினம் பிரதோஷ காலம் என்று சொல்கிற மாலை நேரத்தில் கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுத்தால் விரைவில் கடன் சுமைகள் தீரும். அன்றைய தினம் மாத சிவராத்திரி. மாதம் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் விரதம் இருந்து சிவபெருமானை வணங்க வேண்டும். அதன் மூலமாக சிவ கடாட்சம் கிடைக்கும், நமக்கு நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் தொண்டரடி பொடியாழ்வார் அவதாரம் செய்த தினம். 12 ஆழ்வார்களில் ஒரு ஆழ்வார் தொண்டரடி பொடியாழ்வார். பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை வருணும் வேண்டன் அரங்கமா நகருளனாய் என்று அரங்கனை பற்றி தொண்டரடிப்பொடியாழ்வார் பாடியிருக்கிறார். அப்பேற்பட்ட தொண்டரடிப்பொடியாழ்வாருடைய அவதார தினம் செவ்வாய்க்கிழமை. அன்றைய தினம் பெருமாள் கோயில்களுக்கு சென்று ஆழ்வார் ஆச்சார்கள் சந்நிதியில் இருக்கின்ற தொண்டரடிப்பொடியாழ்வாரை வணங்கிவிட்டு அதன் பிறகு பெருமாளை வணங்க வேண்டும். அதன் மூலமாக நமக்கு தொண்டரடிப்பொடியாழ்வார் செய்த சேவையின் பலன்கள் நமக்கும் கிடைக்கும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை விருத்தியாகும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து புதன்கிழமை. சோபகிருது வருஷம். சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 25ஆம் தேதி ஜனவரி 10/10/1/2024 புதன்கிழமை. புதன்கிழமை இன்று திரோதசி திதி முடிந்து சதுர்தசி திதி. அன்றைய சதுர்தசி திதி இரவு 8:11 வரை இருக்கிறது. அதன் பிறகு அமாவாசை திதி. புதன்கிழமை இரவு 8:11 அமாவாசை பிறக்கிறது. அன்றைய தினம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். இரவு 7:40 வரை மூலம் நட்சத்திரம். அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். துருவம் நாமயுகம், பத்திரைக்கரணம், நேத்திரம், ஜீவன் இரண்டும் 0 என்ற அளவில் இருக்கிறது. மூலம் நட்சத்திரம் புதன்கிழமை சேரும்போது மரணயோகம், பூராடமும் புதன்கிழமை சேரும்போது அமிர்த யோகம். ஆகவே புதன்கிழமை என்று இரவு 7:40 வரை மரணயோகம், அதன் பிறகு அமிர்த யோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் போதாயன அமாவாசை. போதாயன சூத்திரத்தை அனுஷ்டிப்பவர்கள் அன்றைய தினம் அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும். அமாவாசைக்கான தர்ப்பணம் போதாயன சூத்திரத்தை அனுஷ்டிப்பவர்கள் அன்றைய தினம் செய்ய வேண்டும். அன்றைய தினம் கமலா ஜெயந்தி. பராசக்தியின் 10 அவதாரங்கள், 10 வடிவங்கள், 10 வடிவங்களில் ஒரு வடிவம் கமலா வடிவம். அன்றைய தினம் பராசக்தியை வழிபாடு செய்தால் கமலாதேவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து நமக்கு லட்சுமி கடாட்சம் ஏற்படும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து அமாவாசை, அதாவது வியாழக்கிழமை. சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 26ஆம் தேதி ஜனவரி 11/1/2024 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அமாவாசை திதி மாலை 5:27 வரை. வியாழக்கிழமை மாலை 5:27 வரை அமாவாசை திதி. அதன் பிறகு பிரதமை திதி. அன்றைய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம். மாலை 5:39 வரை பூராடம் நட்சத்திரம். அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். வியாகாத நாமயுகம், சதுஷ்பாத கரணம், நேத்திரம், ஜீவன் இரண்டும் 0 என்ற அளவில் இருக்கிறது. பூராடமும் உத்திராடமும் வியாழக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக வியாழக்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் அமாவாசை. அமாவாசைக்கான படையல் வைத்து முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் போதாயன சூத்திரத்தை அனுஷ்டிப்பவர்கள் இஷ்டியாகம் செய்ய வேண்டும். அன்றைய தினம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஜெயந்தி. மார்கழி மாதம் அமாவாசை என்று ஆஞ்சநேயர் பிறந்தார் என்றிருக்கிறது. அவர் பிறந்த நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். நட்சத்திரத்தை அனுஷ்டிப்பவர்கள் புதன்கிழமை என்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய வேண்டும். திதியை அனுஷ்டிப்பவர்கள் வியாழக்கிழமை என்று அமாவாசை என்று நீங்கள் ஆஞ்சநேயர் ஜெயந்தி அனுஷ்டிக்க வேண்டும். ஆகவே ஆஞ்சநேயர் ஜெயந்தியை 2 நாட்கள் அனுஷ்டானம் செய்யலாம். முக்கியமாக அமாவாசை என்று அவர் பிறந்ததனால் அமாவாசை என்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் அமாவாசை என்றுதான் பொதுவாக ஆஞ்சநேயர் ஜெயந்தியை கொண்டாடுவார்கள். அன்றைய தினம் வியாழக்கிழமை ஆஞ்சநேயர் ஜெயந்தி. அன்றைய தினம் தனிய நாள் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. முன்னோர்களுக்கான காரியங்கள் அனைத்தும் செய்யலாம். அன்றைய தினம் இரவு 8:14 வரை கர்ப்போட்டம் நடக்கிறது. ஆகவே அன்றைய தினம் அமாவாசை என்று கர்ப்போட்டம் முடிகின்ற தினம். அதுவரை இந்த வாரம் ஆரம்பித்து அந்த வருகின்ற வியாழக்கிழமை வரை வானம் மப்பும் மந்தரமாகவே இருக்கும். பல இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே அமைந்திருக்கிறது.
அன்றைய தினத்திலே அமாவாசைக்கான விரதம் இருந்து பூஜைகள் செய்வதற்கு மிகையாட்ட தினம். அடுத்து வெள்ளிக்கிழமை சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 27ஆம் தேதி ஜனவரி 12/1/2024 வெள்ளிக்கிழமை என்று பிரதமை திதி. அன்றைய பிரதமை திதி பகல் 2:24 வரை இருக்கிறது. அதன் பிறகு துதியை திதி. அன்றைய நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம். பகல் 3:18 வரை உத்திராடம் நட்சத்திரம். அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். ஹவர்ஷண நாமயுகம். பவகரணம் நேத்திரம் ஜீவன் இரண்டும் 0 என்ற அளவில் இருக்கிறது. உத்திராடம் வெள்ளிக்கிழமை சேரும்போது சித்தியோகம், திருவோணம் வெள்ளிக்கிழமை சேரும்போது மரணயோகம். ஆகிய வெள்ளிக்கிழமை என்று பகல் 3:18 வரை சித்தியோகம், அதன் பிறகு மரணயோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் திதி துவயம், பிரதமை துதியை இந்த 2 திதிகளை இறந்தவர்களுக்கு அன்றைய தினம் வருடாந்திர திதிகள் கொடுக்கப்பட வேண்டும். அன்றைய தினம் இஷ்டி யாகம் செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் புஷ்ய சுத்தம். அன்றைய தினம் முதல் கொண்டு புஷ்ய மாதம் என்று சொல்லக்கூடிய தெலுங்கு மாதம் ஆரம்பிக்கிறது. அன்றைய தினம் சந்திர தரிசனம் 3ஆம் பிறை தெரியக்கூடிய தினம். வெள்ளிக்கிழமை என்று மாலை நேரத்திலே மேற்கு வானத்திலே சூரியன் அஸ்தமிக்கும் போது மெல்லிய கோடாக சந்திரன் தெரியும். அந்த சந்திரனை நாம் தரிசனம் செய்தால் பழைய பாக்கிகள் வசூலாகும், தொழில்துறை விருது நன்றாக இருக்கும், லட்சுமி கடாட்சம் ஏற்படும், ஆயுள் விருத்தியாகும். அன்றைய தினம் கூடாரை வள்ளி. கூடாரை வள்ளி என்பது திருப்பாவின் 27வது பாசுரம். அந்த 27வது பாசுரம் என்பது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம்பெரும் சன்மானம் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல். அந்த பாடலை அன்றைய தினம் நாம் பாராயணம் செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் அன்றைய தினம் அந்த பாடலையாவது 2 முறை பாராயணம் செய்ய வேண்டும். அன்றைய தினம் திருப்பாவை 30 பாசுரங்களும் நாம் பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானது. எல்லா பெருமாள் கோயில்களும் அன்றைய தினத்தில் ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் மாலை மாற்றுதல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும். அன்றைய தினம் ஆண்டாளுக்கு அக்கார அடிசல் என்று சொல்லக்கூடிய நைவேத்தியம், சிறப்பு நைவேத்தியம் செய்வார்கள். அந்த நைவேத்தியம் நமக்கு கிடைத்தால் நமக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். அன்றைய தினம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று சொல்லக்கூடிய பாடலை பாசுரத்தை குறைந்தபட்சம் 2 முறை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் காலை நேரத்திலே ஒரு முறையும் பகல் நேரத்தில் ஒரு முறையுமாக 2 முறை திருப்பாவையை பாராயணம் செய்வார்கள். அந்த திருப்பாவை பாராயணத்திலே நாமும் கலந்து கொள்வோம். அடுத்து சனிக்கிழமை சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 28ஆம் தேதி ஜனவரி 13/1/2024 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று துதிய திதி. அன்றைய துதிய திதி பகல் 11:11 வரை இருக்கிறது. அதன் பிறகு திருதிய திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். பகல் 12:49 வரை திருவோண நட்சத்திரம். அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம், வஜ்ரம் நாமயுகம், சித்தி நாமயுகம். கௌளவகரணம் நேத்திரம் ஜீவன் இரண்டும் 0 என்ற அளவில் இருக்கிறது. திருவோணமும் அவிட்டமும் சனிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக சனிக்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சிரவண விரதம், திருவோணத்திற்கான விரதம் இருந்து அன்றைய தினம் பெருமாளை வழிபாடு செய்வதற்கு மிகவும் சிறப்பான தினமாக அமைந்திருக்கிறது. முக்கியமாக திருவோணத்திலே பிறந்தவர் லட்சுமி ஹைகிரிவர். லட்சுமி ஹைகிரிவரை அன்றைய தினம் வழிபாடு செய்தால் நிச்சயமாக மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தொழில் அதிபர்கள் தொழில் விருத்தியை அடைவார்கள். தொழில்துறையில் நல்ல புதிய யுக்திகள் கிடைத்து, நல்ல யோசனைகள் கிடைத்து தொழில் அபிவிருத்தியாகும், செல்வச் செழிப்பு ஏற்படும், எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் நமக்கு கிடைக்கும். வழக்கம் போல் அன்றைய தினம் சரியாக மாலை 7 மணிக்கு சேலம் பட்டக்கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரே இருக்கின்ற ஸ்ரீ பிரசன்ன உருதாசாமி தேவஸ்தானத்திலே ஸ்ரீ லக்ஷ்மி ஹைகிரிவர் சன்னதிக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சாஷ்டாம பாராயணம் அன்றைய தினம் மகாசங்கல்பத்துடன் செய்வோம். அந்த மகாசங்கல்பத்துடன் செய்யக்கூடிய அந்த விஷ்ணு சாஷ்டாம நிகழ்ச்சியில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். அன்றைய தினம் திருவோணத்திற்கான விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற கடைசி சனிக்கிழமை. அந்த சனிக்கிழமை எல்லோரும் பெருமாள் கோயில்களுக்கு சென்று பெருமாளை வணங்கி அவருடைய மங்கள ஆசீர்வாதம் பெற்று நாம் சந்தோஷமாக இருப்போம். இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.